சிவாய நம்ம 2025 சனி பகவானுடைய பெயர்ச்சி 12 ராசிக்கும் அவர் என்ன பலன் கொடுக்க போகிறாரு, என்ன பலவீனங்களை கொடுக்க போகிறாரு. அதுக்கு முன்னாடி சனி பகவானுடைய குணதாசிகள் என்ன, அவருடைய காரகத்தன்மைகள் என்ன பார்க்கலாம். சனி பகவான் ஒரு நீதிமான், நீதி நேர்மைக்கு ஆள்படக்கூடிய அற்புதமான ஒரு சக்தி வாய்ந்தவர். சூரியனே தப்பு பண்ணாலும் நீ தப்புன்னு சொல்லக்கூடிய தண்டனை கொடுக்கக்கூடியவர். அப்போ சனி பகவான் இந்த முறை பெயர்ச்சி பார்த்தீங்கன்னா கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாரு. மீன ராசிக்கு அதிபதி குரு பகவான். நீதியா நாட்டாமையா தீர்ப்பு சொல்லக்கூடிய தன்மைகள் ஒரு சில ராசிகளுக்கு உண்டு. அரசியலில் உச்ச நிலைமையாக வரதுக்கு உண்டான ஒரு தன்மையும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஒரு குறிப்பிட்ட ராசிக்கு மேன்மை தரப்போகிறாரு. வாதம் விவாதம் வம்பு தும்பு வழக்கு சண்டைகளை சந்திக்கக்கூடிய அட்வொகேட்ஸுங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்க போகிறாரு. பொருளாதாரத்தில் மேற்படக்கூடிய தன்மைகள் கொடுக்க போகிறாரு. சனி பகவானுடைய நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த முறை யோகங்கள் தரக்கூடிய தருணங்கள் வரப்போகிறாரு. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீ தப்பு பண்ணிட்டீன்னா உனக்கு உடனே தண்டனை. அரசன் அன்று கொல்லும் தெய்வம் இன்று கொல்லும் சொல்ல மாதிரி இன்றே உங்களுக்கு தண்டனை கிடச்சிரும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு தவறுகள் செய்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிங்க. மனசாட்சிக்கு உகார்ந்தமான நடக்காதீங்க. மனசாட்சி மீறி தப்பு பண்ணிங்கன்னா மாட்டிக்குவீங்க. அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி. ஆளாகப்பட்ட அரசனே தப்பு பண்ணாலும் ஆண்டியாக போகக்கூடிய வருஷமும் இந்த வருஷம்தான். ஆண்டியும் அரசனாகக்கூடிய ஒரு வருஷமும் இந்த வருஷம்தான். ஏன்னா 3 பெயர்ச்சிகள் பலமாக இருக்கு. ஃபஸ்ட்டு சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி. அப்போ சனி பகவான்கிட்டவே பயம், ஐயோ நம்மளுக்கு நோயை கொடுத்துருவாரு, பயத்தை கொடுத்துருவாரு, கடனாளி ஆக்கிடுவார். ஆமாம், சனி பகவான் சொன்னாவே நோய் தான். சனி பகவான் சொன்னாவே கடனாளி தான். கடனால் எதிரியும் சத்ருவும் நோயும் இன்னலும் துன்பமும் வாதமும் விவாதமும் எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் பல்லு சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் காது சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு நோய்க்கு அதிபதி சனி பகவான் தான். ஆக்சிடென்ட் ஆகுது பார்த்தீங்களா, பிரேக் ஃபெயிலியர், அந்த பிரேக்கு சனி பகவான். ஒரு வண்டி போயிட்டு இருக்குன்னா பிரேக்கு நிற்கலைன்னா எங்கேயாவது மோதிடும். அந்த மாதிரி தான் யார் எவருன்னு தெரியாமல் வீணான செலவு பண்ணி அடுத்தவன் சொத்து அடுத்தவன் பொருள் அடுத்தவன் மனைவியை அபகரிச்சா சனி பகவான் உங்களுக்கு தண்டனையை கொடுத்துருவார். நல்லா படிக்கலாங்க, லா படிக்கலாம், எல்எல்பி படிக்கலாம், சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகலாம், கணினி சம்மந்தப்பட்ட வேலை பார்க்கலாம், கலைத்துறையில் பிரகாசிக்கலாம். இதுக்கு காரகத்தன்மையும் சனி பகவான் தான். முதிர்ந்த தோற்றத்தை கொடுக்கறதும் சனி பகவான் தான். அண்ணாமலையார் கிரிவல பாதையில் ஆண்டியாக இருந்து யாசகம் வாங்க வைக்கக்கூடியவரும் சனி பகவான் தான். அதனால் சனி பகவானை முறையாக வழிபட்டுக்குங்க, பயப்படாதீங்க. தவறு செஞ்சவன் தான் தப்பு பண்ணவன் தான் தண்டிக்கப்படுவான். அதனால் தப்பு பண்ணாதவங்க பயப்பட வேண்டாம். ராசியில் பொதுவாக ஒரு சில ராசிக்கு சனி பகவான் கெடுபலனே கொடுத்தாலும் அடுத்து வரக்கூடிய ராசிகளை உங்களுக்கு லாப பலனே கொடுக்க போகுது, ஒரு மன்னிப்பு தரப்போகுது. அதனால் பாவ மன்னிப்புங்க கேட்கக்கூடிய தன்மைகள் சொல்கிறேன்ல, அந்த மாதிரி அவங்கவுங்க தெய்வத்தை முறையாக வழிபட்டுவாங்க. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் யோகமே தரப்போகுது. ஜோசின்னு சொல்கிறவங்க, குறி சொல்கிறவங்க, அருள்வாக்கு சொல்கிறவங்க, அர்த்த நாரி சொல்லக்கூடிய திருநங்கைகள், இவங்களுக்கெல்லாம் யோகம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இறைவனுடைய அனுகிரகத்தோட பக்குவம் பண்ணிட்டு போனீங்கன்னா சனி பகவான் உச்ச நிலைமைக்கு கொடுப்பாரு. சாதாரண வேலை பார்க்குறவனும் மேன்மை அடையக்கூடிய தருணம் உண்டு. சனி பகவான் பொதுவாக நன்மையவே செய்ய போகிறாரு. நீ என்ன தொழில் இருக்கியோ, என்ன ஜீவனாம்சம் பண்ணுறியோ அந்த ஜீவனாக்கம் காரகனாகவும் இருப்பார், தொழில் காரகனாகவும் இருப்பார். அப்போ அந்த தொழிலில் முன்னேற்றம் அடையிறதுக்கு உண்டான ஒரு வழிமுறையை பாருங்கள். நிறைய பேருக்கு அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் ஆவாத ஒரு ஜாதகம் இருக்கும். அப்பாவுக்கு பயந்து நடங்கக்கூடிய ஒரு நேரங்காலங்களும் வரும். அதனால் சனி பகவானை அண்ணான்னு சனி பகவானை வழிபடுங்க. டைம் இருக்கிறவங்க சென்னை பல்லாவரத்தில் இருக்க வேண்டிய பொலிச்சில்லூர்
சனீஸ்வர பகவானுக்கு தனி சன்னதி, அங்கே வந்து சாமியை வழிபடுங்க. ஏதாவது எள்ளு உருண்டை வாங்கி கொடுங்க, இல்லை கமரக்கட்டு வாங்கி கொடுங்க, வாங்கி கொடுத்து சாமியை வழிபடுங்க. வழிபட்டா உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். பயப்பட வேணாம், சனி பகவான் நல்லதே செய்வார். சனி பகவானுடைய அஷ்டோத்திர மந்திரம் ஒன்று சொல்கிறேன், இந்த மந்திரத்தை எல்லாரும் சொல்லிக்கிங்க. சொல்கிறேன். ஒன்பான் கிரகத்துக்குள் ஒன்றாய் மிளிர்கின்ற எங்கள் அண்ணா சனி ஈஸ்வர பகவானே, அன்பால் நான் உன்னை அடிப்பணிவேன். என்பால் நான் அடைந்த துன்பங்கள் போய் இருள் அகற்றி எனக்கு இந்த வருடம் தூய நலம் திகழ எனக்கு இன்றே தருவாய் அருள். அண்ணா சனீஸ்வர பகவானே போற்றின்னு சொல்லிட்டீங்கன்னா சனி பகவானுடைய பார்வை விலகி நீதி நேர்மைக்கு ஆள்பட்டு ஆண்டவனுடைய அனுகிரகத்தில் இந்த 2025 நீங்கள் பீட் பண்ணுவீங்க. 12 ராசிக்காரர்களுக்கும் சனி பகவான் பல சுபகாரியங்களையே கொடுத்து வாழ்க்கையை மேன்மை அடைகிறதுக்கு பொலிச்சலூர் சனீஸ்வர பகவானுடைய அனுகிரகம் உங்கள் எல்லாருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். சிவாய நம. சிம்மராசி. சிம்மராசிக்கு அஷ்டம சனி. இத்தனை வருஷம் நீங்கள் எப்படி இருந்தீங்களோ, என்னென்ன பிரச்சனையில் இருந்தீங்களோ, யோகத்தில் இருந்தீங்களோ, இந்த வருஷம் கொஞ்சம் கஷ்டங்கள் வரக்கூடிய ஒரு தருணம் உங்களுக்கு தான். ஏதாவது தவறுகள் தப்புகள் பண்ணியிருந்தா அதுக்கு தண்டனையும் கிடைக்கும். பொதுவாக வந்து அஷ்டம சனி வந்து பெண்களை ஒன்றும் பண்ணாது. ஆண்களுக்கு தான் அஷ்டமத்தில் சனி பகவான், பெண்களுக்கு மன்னிப்பு கொடுக்கும். பொதுவாகவே சிம்மராசியில் இருக்க வேண்டிய பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா யோகக்காரங்களும் ஒரு பக்கம் கூட. தன்னுடைய கணவனுக்கு தன்னுடைய குழந்தைகளுக்காக வாழக்கூடிய தன்மைகள் நிறைய சிம்மராசி உள்ள பெண்கள் இருப்பாங்க. மேசராசி, சிம்மராசி, தனுசு ராசி, இந்த 3 ராசிக்கார பெண்களை நீங்கள் கெட்டுறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணுங்க. ஏன்னா பாசம் பந்தத்தில் கல்லு மண்ணு சுமந்தாது கணவனையும் பிள்ளைங்களையும் காப்பாற்றக்கூடிய சக்தி படைத்தவங்க பெண்கள் தான். சிம்மராசியில் உள்ள ஆண்கள் ஒரு 35 வயசு 40 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க போதைக்கு அடிமையாயிடக்கூடாது, மோகத்துக்கு அடிமையாயிடக்கூடாது. இப்படி போகத்துக்கும் மோகத்துக்கும் அடிமையானால் அஷ்டமத்தில் சனி உங்களுக்கு ஒரு தேவையில்லாத பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. பொதுவாக சிம்மராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய நோய் பார்த்திங்கன்னா ஹார்ட் சம்மந்தப்பட்ட நோய் வரும். பெண்களாக இருந்தால் கர்ப்பப்பை பிரச்சனைகள் கூட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆண்கள் தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 50, 55 வயசு 50 வயசுக்கு மேலே ஆச்சுன்னா சிம்மராசி உள்ள ஆண்கள் பல சட்ட சிக்கல்களை சந்திக்கக்கூடிய நேரம் வரும். ஏன்னா மனைவியை தவிர தேவையில்லாத ஒரு பெண்ணுக்கு காசு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணி அதில் மாட்டிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது. பூர்வீக சொத்து பிரச்சனையில் ஒரு வம்பு தும்பு வழக்குகளை சந்திக்கக்கூடிய தருணமும் இருக்குது. சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் பெண்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா உங்கள் ராசியில் கேதுன்னு ஒரு பாம்பும் வருது, நோயை உண்டு பண்ணி கொடுக்கும், மனநோயை உண்டு பண்ணி கொடுக்கும். சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தலை பிள்ளைங்க ஆணாக இருந்தால் உங்களுக்கும் பிள்ளைக்கும் ஆகாது. என்னதான் பிள்ளை நல்லது பண்ணாலும் அந்த பிள்ளை உங்களுக்கு அகைன்ஸ்டாக பேசக்கூடிய தன்மை தான் நடக்கும். ஆனால் மற்ற பிள்ளைங்க மேலே தான் நீங்கள் பாசமாக இருப்பீங்க, மூத்த பிள்ளை மேலே பாசமாகவே இருக்க மாட்டீங்க. இது விதி. இருந்திருந்தாலும் உங்கள் கணவருக்கும் உங்கள் அப்பாவுக்கும் உங்கள் பிள்ளைங்களுக்கும் இந்த வருஷம் ஆகாது. அப்பா இறந்திருந்தாருன்னா உங்கள் கணவருக்கு ஆகாது. கண்டன்னு சொல்லலாம், அவருக்கு விரையன்னு சொல்லலாம். இல்லை கணவர் இல்லை அப்படின்னு கேட்டால் உங்கள் பிள்ளைங்களுக்கு ஆகாதுன்னு சொல்லலாம். உங்கள் பேச்சு எடுபடாது. கடன் நிறையா வாங்கிடுவாங்க. அந்த கடனை அடைக்கிறதுக்கு தெம்பு இல்லாமல் தட்டழியக்கூடிய தருணம் சிம்மராசி ஆண்கள் குழந்தைகளுக்கு நிறையா இருக்குது. சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் பொம்பளை பிள்ளைங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய டீனேஜ் பிள்ளைங்க, அதாவது ஒரு 13 ஒரு 19 இயர்ஸுக்குள்ளே கூடிய சிம்மராசி பெண்களுக்கு காதல்னு சொல்லக்கூடிய பிரச்சனையில் வந்தீங்கன்னா நீங்கள் தர டிக்கெட் ஆகிடுவீங்க. சீக்கிரத்தில் நீங்கள் கல்யாணம் பண்ணாலும் குழந்தை குட்டி பெற்றாலும் உங்கள் இல்லறம் பற்றற்று போயிடும்.
புளிச்சு போயிடும் வாழ்க்கை. ரொம்ப கவனமாக இருக்கணும். சிம்ம ராசியில் உள்ள பெண்கள் ஆண்கள், உங்கள் அப்பாவுக்கு தான் ஆகாது. அப்பாக்கிட்ட ஜாலியாக பேசுங்க. சூட்சமங்கள் யாரும் சொல்ல மாட்டாங்க. ஒரு கிரகம் பலம் குறைஞ்சி போச்சுன்னா உங்களுக்கு பிரச்சனை. ஏன்னா அஷ்டமத்தில் சனி பகவான் கேட்டால் தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் ஆகாது. அப்பா பேச்சு உங்களுக்கு எடுபடாது, உங்கள் பிள்ளைங்க பேச்சு உங்களுக்கு எடுபடாது. அதனால் மாட்டிக்கிட்டு முடிச்சிடுவீங்க. சிம்மராசியை பொறுத்தவரைக்கும் நல்லா படிக்கிற குழந்தைங்க, நல்லா படிங்க. குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே கல்யாணம் பண்ணுங்கள். ஒரு 25-27 வயசுக்கு மேலே கல்யாணம் பண்ணுங்கள். இருந்தாலும் இந்த டைம் கொஞ்சம் கல்யாணத்தை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிங்க. உங்கள் ராசியில் கேது பகவான், ராசிக்கு 7வது வீட்டில் ராகு பகவான் வந்து நாக தோஷத்தை உங்களுக்கு உண்டு பண்ணுது. என்கேஜ்மெண்ட் பண்ணி வச்சாலும் நிற்காது. கல்யாணமே பண்ணி வச்சாலும் கணவன் மனைவி பிரிஞ்சு போகக்கூடிய ஒரு நேரங்காலங்களும் வரும் நேரத்தில் உண்டு. சுபகாரியத்தை கல்யாணத்தை மட்டும் தள்ளி போடுங்க. மற்றபடி கார் வாங்கலாம், வீடு வாங்கலாம், மனம் வாங்கலாம், மாளிகை வாங்கலாம். இதெல்லாம் யோகம். சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் தாய் மேலே நீங்கள் பாசக்காரு. தாய் கஷ்டப்பட்டாது உங்களை வளர்த்துருப்பாங்க. அதனால் உங்களை பொறுத்த வரைக்கும் தாய் தகப்பனை அரவணைச்சு நல்லா படித்து நல்ல வேலையில் பர்ஃபார்மன்ஸ் வாங்கி தெளிவான அமைப்பில் இருந்தீங்கன்னா 2025 நீங்கள் பீட் பண்ணிடுவீங்க. ரொம்ப கவனமாக இருங்க. சனி பகவானை அண்ணான்னு வழிபடுங்க. சனி பகவானுக்கு எள்ளெண்ணெய் தானம் கொடுங்க, எள்ளு விளக்கு போடுங்க. இதுவே சாந்தி தான். இல்லை நான் முன்ன சொன்ன அஷ்டோத்த மந்திரத்தை சொல்லுங்கள், உங்கள் வாழ்க்கை உச்ச நிலைமையில் இருக்கும். உண்மையாலும் பாவம்னு சொன்னால் பெண்கள் தான், சிம்மராசி பெண்கள் தான் பாவம். அதனால் அனுசரித்து போங்க. அகமகிழ்ந்திருக்கக்கூடிய தன்மை இருக்குது, குறையில்லாமல் இருக்கணும். சிம்மராசி பெண்கள் ஆண்கள் இருவரும் சுபிக்ஷம் கிடைச்சி, ஐஸ்வர்யம் கிடைச்சி, கடாட்சியம் கிடைக்க, வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்க எம்பெருமான பிரார்த்திக்கிறேன். சிவாய நம.